فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان فيهما من كل فاكهة زوجان فبأي آلاء ربكما تكذبان متكئين على فرش بطائنها من استبرق وجنى الجنتين دان فبأي آلاء ربكما تكذبان فيهن قاصرات الطرف لم يطمثهن إنس قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய உதவியால் 8 நோன்புகளை பிடித்து இன்னும் கிட்டத்தட்ட 20-21 நோன்புகளை தான் நாங்கள் பிடிக்க இருக்கின்றோம். நோன்புடைய முதல் பகுதியை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹுடைய பெரும் ஒரு நிஅமத். இதை பாக்கியமாகவே நாங்கள் கருத வேண்டும். இந்த நோன்பை ஒரு பாரமாக மாத்திரம் கருதிவிடக்கூடாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 இபாதத்துகளுக்கு நபி அவர்கள் சொன்னது, ஈமானோடும் நீங்கள் நன்மையை நாடியும் தான் அதை செய்ய வேண்டும், வேறெந்த நோக்கத்திலும் அதை செய்யக்கூடாது. முதலாவது சொன்னார்கள், மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் நோன்பு பிடிக்கிறாரோ ஈமானோடும் நன்மையை நாடியும். ஈமான் அல்லாஹ்வுக்காக தான் நோன்பு. இரண்டாவது, எனக்கு நன்மை கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் எனக்கு என்ற நோக்கத்தில் யார் நோன்பு பிடிப்பாரோ,
நபி அவர்கள் ஈமானன் வஹ்திசாபன் என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள். இஹ்திசாப் என்றால் வேலைக்கு போறோம் சகோதரர்களே, தெரியும் மாதம் முடிவில் சம்பளம் கிடைக்கும், நிச்சயம் தெரியும். சம்பளம் தந்தால்தான் நாங்கள் வேலை செய்வோம். நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், நிச்சயம் சம்பளம் கிடைக்கும், எங்களுக்கு நிச்சயம் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அதனாலதான் முஸ்லிம்கள் பாக்கியசாலிகள். இரண்டாவது இபாதத்தில் சொன்னார்கள் நபி அவர்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமதானில் நின்று வணங்குவாரோ, கியாம், அதற்கு என்ன பேர் வைத்தாலும் சரி, அதற்கு எத்தனை ரகாத்துகள் வைத்தாலும் சரி, ஆனால் நின்று வணங்க வேண்டும். ஏன் நின்று வணங்க வேண்டும்? ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மையை நாடி, யாருக்காகவும் அல்ல, அல்லாஹ்வுக்காக ஒவ்வொரு இரவையும் கியாம், சுவர்க்கத்தை நாடி. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த அமலை செய்தாலும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மூன்றாவது அமல், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன். அதே வார்த்தையை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் லைலத்துல் கத்ரிலே ஈமானோடும் இஹ்திசாபோடும் நின்று வணங்குவாரோ. லைலத்துல் கத்ரை தேடுவது நோன்பு 20 நோன்பு 20 விசேடமாக நின்று வணங்குகிறார். ஏன்? எல்லாரும் தொழுறாங்க, நானும் தொழுகிறேன் இல்லை. ஈமான், யார் தொழுதோ யார் தொழவில்லையோ நான் தொழ வேண்டும். இஹ்திசாப், எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும். நாலாவது ஒரு அமல் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனித்தபஅ ஜனாஸத முஸ்லிமின் ஈமானன் வஹ்திசாபன். ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவில் கலந்து கொள்கிறார் ஒரு மனிதர், ஏன்? ஈமானோடு. தெரிந்தவர், கூட்டாளி, நண்பர் இல்லை, முஸ்லிம், அது யாரா இருக்கட்டும், ஈமானன் வஹ்திசாபன். இந்த 4 அமல்களிலும் சகோதரர்களே இஹ்திசாப். இஹ்திசாப் என்றால் என்ன? எங்களுக்கு என்ன கூலி? சொர்க்கம் கிடைக்கும், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்தை தவிர எங்களுக்கு 2 விடயம் தான் நோக்கம் உலகத்தில் வாழ்வது. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தமும் சொர்க்கமும் கிடைக்கும். வேற எதற்கும் ஒரு ஆளோட சிரிச்சிடக்கூடாது. நான் ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறேன், எதற்காக? அவர பாக்கெட்ல இருந்து புடுங்கிறது. நான் சிரிக்கிறேன் ஒரு பல்ல கலத்துறதுக்கு, இந்த சிரிப்பு அநியாயம். நான் போன் பேசுறேன் ஒருத்தரோட, எதற்கு? நோக்கம் என்ன? நோக்கம் என்ன சகோதரர்கள்? இன்றைக்கு உலகத்துல நடிகர்கள் கூடியதால அது நடிப்பிலேயே காலங்களி, எல்லா இடத்துலயும் நடிக்கிறது. வௌவால் கதை சொல்றீங்க, ஏற்கனவே உங்களுக்கு வௌவால் கதை தெரியும் உங்களுக்கு. வௌவால் என்றா என்ன? காட்டுல சண்டை நடக்குது, பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் சண்டை காட்டுல. வௌவால் என்ன செய்தாம்? பறவைகளோட சேர்ந்து நானும் உங்களோட இனம்தான் அப்படின்ட்டு மெதுவா மிருகத்திட்ட போய் சொல்லிச்சா, நானும் உங்களோட இனம்தான், மிருகம் மாதிரி தான் நீ வௌவால். இப்போ ஒரு நாள் வருது, பறவைகளும் மிருகங்களும் என்ன செய்து, சரி நாங்க காட்டிலே சண்டை பிடிக்க ஒத்துமையாகுமே, 2 பேரும் 2 போடியில இருந்து சரி கை கொடுப்போம், எல்லாரும் கை கொடுப்போம் நின்றா அப்பதான் வௌவால் மாற்றார். எவ்வளத்த நிக்கிறது வௌவால்? எவ்வளத்த நிக்கிறது சகோதரர்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க ஒரு சின்ன ஒரு அமல் செய்யறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் தான். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மான்ல எங்களுக்கு என்ன தரப்போறேன் என்பதை வாக்களிச்சிட்டார். எங்களுக்கு இந்த வாக்குகளை கண்டா சந்தோஷம் வரும். எங்களுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான். அல்லாஹ் வாக்கு மாறுவானா? இல்ல. وَمَنْ أَصْدَقُ مِنَ اللَّهِ قِيلًا. அல்லாஹ்வை விட உண்மை பேசுறவங்க யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், நீங்க நோம்பால இந்த நோன்பு பிடிச்சி மீதமான நோன்பு இருக்குது,
இந்த நோம்பால பயத்தை உண்டாக்கிட்டீங்க உள்ளத்துல, இந்த நோம்பால சபுர உண்டாக்கிட்டீங்க, பொறுக்கிறீங்க, பாவத்தை விடுறீங்க, தொழுகையில பொறுமையா தொழுறீங்க, சதக்காக்களை செய்றீங்க, பொறுத்து பயத்தோட வாழ்ந்தீங்கண்டா அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு நான் 4 சொர்க்கம் தருவேன். எத்தனை சொர்க்கம்? 4 சொர்க்கம் தருவேன். எவ்வளவு சந்தோஷமான விடயம். சூரத்துர் ரஹ்மான் நீங்க ஓதும் பொழுது وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ அல்லாஹ் தொடங்குறான், எனக்கு முன்னால நிக்கணும் என்று நீங்க பயந்தீங்கண்டா 2 சொர்க்கம் தருவேன். முதலாவது 2 சொர்க்கம் எதால? தங்கத்தால. சகோதரர்களே, தங்கத்தால 2 சொர்க்கம். தங்க வச்சோண்ட காட்டினா முழு பேருக்கும் காட்டுறது. ஒரு தங்கத்துல ஒரு பேனை ஒன்று இருந்தா எல்லாம் பேஸ்புக் சோசியல் மீடியால வந்துரும், என்கிட்ட தங்கம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான் 2 சொர்க்கம் தரப்போறேன் தங்கத்தால். 2 சொர்க்கம். وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ சொல்லிட்டு அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா? அல்லாஹ்க்கு தெரியும் மனிதன் பொய்ப்பிப்பான். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? அல்லாஹ் கேட்கிறான். பொய்ப்பிக்க போறீங்களா? இது 2 சொர்க்கம் தருவேன். முஸ்லீம்கள் நாங்க சீதேவிகள். அதுதான் காலையிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் யாருக்காக பசியோடு இருக்கிறோம்? யாருக்காக சகோதரர்களே? சுகரை குறைக்கிறதுக்கா? பிரஷரை குறைக்கிறதுக்கா? கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கா? இந்த சிந்தனை மட்டும் வந்து விடக்கூடாது. தற்காலத்தில் சில உலமாக்கள் உருவாகி இருக்கிறாங்க, சடவாத உலமாக்கள். இவங்க எங்களோட அமல்களை பாழாக்கிடுவாங்க. இவங்க பேசுற பேச்சு என்ன? நோம்பு புடிங்க சீனி குறையும், நோம்பு புடிங்க பிரஷர் குறையும், நோம்பு புடிங்க கொலஸ்ட்ரால் குறையும். அது குறையட்டும், குறையாம இருக்கட்டும், அது அதுல பாட்டில் நடக்கும். அது $100 $50 இருக்குத்தானே. $100 எடுத்தா $10 இருக்குத்தானே உள்ளுக்கு. உலகத்துடைய பிரயோஜனங்கள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நோக்கம் அதில்லை எங்களுக்கு, நோக்கம் அதில்லை சகோதரர்களே. நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய பயம். நாங்க பயந்து நோம்பாளியலாக இருக்கிறோம், பயந்து இரவேல் என்று வணங்குறோம், பயந்து அல்லாஹ்விடத்துல தௌபா செய்கிறோம். இவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ எனக்கு முன்னால நிக்கணும். நான் ஒரு நாள் போய் அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான், உனக்கு 20 நோன்பை தந்தேனே, 30 வருஷம் நோன்பு பிடிக்கிற பாக்கி பிடிச்சியா? அல்ஹம்துலில்லாஹ் பிடித்தேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 9 நோன்பை தான் அடைந்தார்கள். 10வது நோன்புக்கு நபி அவங்க ஹயாத்தோட வாழல்ல, மௌத்தாயிட்டார். 9ஐயும் அழகான முறையில் பிடித்து எங்களுக்கு வழி காட்டிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் அந்த சுவர்க்கம் எப்படி இருக்கும் என்றும் சொல்லிவிட்டார். கற்பனை பண்ணணும் உலகத்தில். இது உண்மையான கற்பனை சகோதரர்களே, பொய் கற்பனை அல்ல. என்ன சொல்றான் அல்லாஹ்? ذَوَاتَا أَفْنَانٍ அந்த 2 சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே 2 பக்கமும் பச்சை பசுமையான மரங்களால் சூழ்ந்ததாக இருக்கும். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ மனித ஜின்களே, உங்களுக்கு பொய்ப்பிக்க முடியுமா? அல்லாஹ் கேட்கிறார். فِيهِمَا عَيْنَانِ تَجْرِيَانِ மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சொர்க்கத்துக்குள்ள 2 ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு ஊற்றுடைய பெயர் சல்சபீல், மற்ற ஊற்றுடைய பெயர் தஸ்னீம். உங்களுடைய சொந்தம் இது. யாருக்கு இருக்குது இவ்வாறு வீடு? கனடாவில் ஒருத்தருக்கு இப்படி வீடு இருக்குது என்றா
அமெரிக்கால ஒருத்தருக்கு இப்படி ஒரு வீடு இருக்குது, தங்கத்தால வீடு. வீட்டுக்கு முன்னால கார்டன் எப்படி, ரவாத்தா அஃப்னான், 2 பக்கமும் கிளைகள், மரக்கிளைகளுடைய வீடு யாருக்கு இருக்குது சகோதரர்களே? அதற்குள்ள 2 ஊற்றுகள், மதுரமான ஊற்று தண்ணி இருக்குது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தருவான். அதற்குரியவர்களாக உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் அதை சொல்லிவிட்டும் கேட்கின்றான் 3வது தடவை, فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? உங்களுக்கு பொய்ப்பிக்க போறீங்களா இதெல்லாம்? அதற்கு பிறகு 4வது, فِيهِمَا مِن كُلِّ فَاكِهَةٍ زَوْجَانِ. ஒவ்வொரு பழத்திலும் ஜோடி ஜோடி வச்சிருப்போம் உங்களுக்கு. என்ன பழம்? அப்பல்ல ஜௌஜான், ஆரஞ்சுல ஜௌஜான், பப்பாசில ஜௌஜான். உங்களுக்கு எது விருப்பம்? உலகத்தில் உள்ள முழு பழங்கள் எதெல்லாம்? உலகத்தில் பழத்தை சாப்பிட்டுட்டு சுவர்க்கத்தில் போய் ஒரு பழத்தை சாப்பிடும் பொழுது சொல்லுவாங்களாம், வஉதூபிஹி முத்தஷாபிஹா, இத போல சாப்பிட்டு இருக்கோமே உலகத்தில், இந்த துரியான் உலகத்திலே சாப்பிட்டோமே, அதைத்தான் அல்லாஹ் வைப்பான். அது சாம்பிள் தான் இவைகள் எல்லாம். அதனுடைய முன்மாதிரிகள் தான் உலகத்தில். எல்லா பழங்களும் ஜோடி ஜோடியாக. فِيهِمَا مِن كُلِّ فَاكِهَةٍ زَوْجَانِ. பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தணும். ஏன் நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க? இப்படி எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். நாங்க சொல்றோம் இல்லையா, பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி முடிச்சா அது வாங்கித்தாரன், நோன்பு பிடிச்சா இது வாங்கித்தாரன், சொல்றதோட சொல்லணும் இப்படி சொர்க்கம் இருக்கு. சூரத்துர் ரஹ்மான பெரட்டி அதுல டிரான்ஸ்லேஷன் எடுத்து இப்படி எல்லாம் இருக்குது. அப்பதான் ஈமான் கூடும் எங்களுக்கு. நாங்க மௌத்தானாலும் எங்கட பிள்ளைகள் நோன்பு பிடிக்கும், எங்கட மனைவி நோன்பு பிடிப்பால். ஏன் காட்டி கொடுத்துட்டீங்களே வழிய. சபராக நோன்பு பிடிக்கும், கியாமுல் லைல் செய்யும், லைலத்துல் கத்ரை தேடும் அந்த பிள்ளைகள். சகோதரர்களே, 5வது அல்லாஹ் சொல்கிறான், சுவர்க்கத்தில் என்ன செய்வீங்க தெரியுமா? முத்தகீன அலா ஃபுருஷின் பதாயினுஹா மின் இஸ்தபரக் வஜனல் ஜன்னதைனி தான். நீங்க அப்படியே சாஞ்சி இருப்பீங்க கட்டில்ல. முத்தகீன அலா ஃபுருஷ், விரிப்புகள்ல சாய்ந்து இருப்பீங்க. அந்த விரிப்பு என்ன தெரியுமா? அதனுடைய பிராண்ட் என்ன? பதாயினுஹா மின் இஸ்தபரக். அதனுடைய உள்புறம் இருக்குது இஸ்தபரக் என்ற பட்டு. அது இஸ்தபரக் என்ற பட்டால் செய்யப்பட்ட உங்களோட பெட்டிங். இதுல சாஞ்சிருப்பீர்கள். இங்கதான் நோன்பு, இங்கதான் பசி, அங்க பசி இல்லை. அங்க அனுபவிக்கிற இடம் சகோதரர்களே. வஜனல் ஜன்னதைனி தான். அப்படியே மனைவியோட ஹூர்ஈனோட சாய்ந்திருப்பீர்கள். மரங்கள் எல்லாம் உங்கள் பக்கம் சாயும் அல்லாஹ் சொல்ற. அப்ப மரம் நிழல், மரம் நிழல். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, சில ஊடு கட்டுவாங்க வீட்டுக்குள்ள மரம். ஏன்னா மர நிழல்ல இருக்க இந்த ஆயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் வைத்திருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். வஜனல் ஜன்னதைனி தான். இத சொல்லிட்டும் அல்லாஹ் கேட்கிறான் என்ன? 6வது தடவை, فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, பொய்ப்பிக்க போறீங்களா? நீங்க ரமலான்ல குர்ஆன் ஓதிட்டு இருப்பீங்க, சிலர் ஒரு குர்ஆன் ஓதி இருப்பீங்க. இப்ப நீங்க ஓதும் பொழுது பாருங்க, குர்ஆன்ல தக்ரார் என்று வரும். தக்ரார்னா என்ன? ஒரு ஆயத் பல தடவை மீள்றது. உதாரணமா அல் காரிஆ, மல் காரிஆ, வமா அதராக மல் காரிஆ. அல் காரிஆ 3 தடவை வந்துச்சு. லைலத்துல் கத்ர் சின்ன சூறாக்கள்ல பாருங்க, உதாரணமா இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் 1, வமா அதராக மா லைலத்துல் கத்ர் 2, லைலத்துல் கத்ர் எத்தனை தடவை? 3 தடவை வந்துட்டு. சொல்ற தக்ரார்.
சகோதரர்களே, குர்ஆன்ல கூடுதலாக ஒரு ஆயத் மீள மீள வந்ததென்றால் சூரத்துர் ரஹ்மான்ல மட்டும்தான். என்ன ஆயத்? فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. எத்தனை தடவை தெரியுமா? 31 தடவை. எத்தனை தடவை? 30. நோன்பு முடிஞ்சா மனுஷன் மறந்துருவான், அல்லாஹ்க்கு தெரியும். 31 தடவை ஒரே வசனத்தை ஏன் மீட்டணும் அல்லாஹ்? 31 தடவை. சகோதரர்களே, ஒவ்வொரு சொர்க்கத்துடைய இன்பத்தை சொல்லிட்டும் அல்லாஹ் சொல்றார். பொய்ப்பிக்க போறீங்களா? பொய்ப்பிச்சிடாதீங்க. நீங்க அப்படியே பெட்ல உட்கார்ந்து இருப்பீங்க, இஸ்தபரக் பெட்ல, பொய்ப்பிக்க போறீங்களா? அதுபோல அல்லாஹ் فيهن قاصرات الطرف لم يطمثهن إنس قبلهم ولا جان. உங்களோட பெட்ல இருக்காங்களே பெண்கள், ஹூர் ஈன்கள், ஃபீஹின்ன காசிராத்துத் தர்ஃப், பார்வைகளை கீழ்த்தாழ்த்தியவர்கள். அவங்க உங்களை தவிர வாழ்க்கையில் யாரையும் பார்த்தது கிடையாது. அது மாத்திரமல்ல, லம் யதுமிசுஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். இதற்கு முன்னால் எந்த மனிதனோ ஜின்னோ அவர்களை தொட்டு பார்த்ததும் கிடையாது. அவ்வளவுக்கு குமருகள் வைத்திருக்கிறேன் உங்களுக்கு அல்லாஹ் சொல்றார். இதை சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப 7வது தடவை فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, பொய்ப்பிக்க போறீங்களா? அதற்கு பிறகு அல்லாஹ் كَأَنَّهُنَّ الْيَاقُوتُ وَالْمَرْجَانُ. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? முத்து மரகதத்தை வைடூரியத்தை போன்றவங்க, அவ்வளவு அழகானவங்க. யாக்கூத் மர்ஜான் இருக்குவே, வைடூரியங்கள், மரகதங்கள் எவ்வளவு அழகா இருக்கும். அது போல இருப்பாங்க. அல்லாஹ் வர்ணிச்சது, வேற யாரும் வர்ணிக்க இல்லை. இதை சொல்லிட்டும் அல்லாஹ் திரும்ப فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, பொய்ப்பிக்க போறீங்களா? கடைசி அல்லாஹ் கேட்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். இஹ்சானுக்கு கூலி இஹ்சான் தானே நான் தரணும். இஹ்சான் என்றா என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ். அல்லாஹ்வை பார்க்கிறத போல இபாதத் செய்றோம். நோன்பு வச்சிருக்கிறோம். எங்களுக்கு நான் சென்ற ஜும்மாவிலையும் சொன்னேன், எங்களுக்கு ஒரு $1 மில்லியன் தந்து ஒரு கிளாஸ் தண்ணியை தந்தாலும் நாங்க வாயில வைக்க மாட்டோம். எங்கட தக்குவா அவ்வளவு உயர்ந்தது, எங்கட ஈமான் அவ்வளவு உயர்ந்தது. ஏன்? $1 மில்லியன் விட எங்களுக்கு பெருமதியானது நாங்க அல்லாஹ்வுக்காக பிடித்த நோன்பு. இதுதான் எங்களுடைய இஹ்சான். அல்லாஹ் சொல்றார், இப்படியெல்லாம் இருந்த உனக்கு நான் சொர்க்கத்தை தானே தரணும். இப்படி எனக்காக இருந்தியே நீ. ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். இஹ்சானோடு இருந்த உனக்கு நான் இஹ்சானத்தானே தரணும். தருவேன் இன்ஷா அல்லாஹ். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சி உங்களால் பொய்ப்பிக்கலாம்? கண்ணியமிக்க சகோதரர்களே, இது ரெண்டும் தங்க சுவர்க்கம். இது ரெண்டும் என்ன? தங்கத்தாலான சுவர்க்கம். இந்த சுவர்க்கத்தை தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்றது. சரி, இன்னும் 2 சொர்க்கம் இருக்குது. அல்லாஹ் என்னத்துக்கு இவ்வளவு? ஒருத்தர் கனடாவில் 4 வீடு வச்சிருக்கிறார். எத்தனை வீடு? அவரை உடனே பள்ளிக்கு ரெஸ்டி போர்ட்ல போட்டுருவாங்க. நீ 4 வீடு வச்சிருக்கியே. வீட்டுக்காரன், சொந்தக்காரன் எல்லாருக்கும் கவலை, பெயர் எனக்கு கனடால வீடு இல்லையே. அந்த வட்டி ஊட்ட விட நீங்க
கூலி கொடுத்து வாழ்றது சிறந்தது என்றதை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளும். அந்த 5 ஊடு பெருமை. நான் கனடா முன்சப்ல இருக்கிறாள், நான் தான். நீங்க முன்சப் அல்ல, நீங்க நரக சஃப். மறந்துடாதீங்க. அது பெருமை அல்ல, கேவலம். அதெல்லாம் கேவலம். அது ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். இந்த 2 சொர்க்கம் அல்லாஹ் தங்கத்தால. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் வெள்ளியால 2 சொர்க்கம். وَمِن دُونِهِمَا جَنَّتَانِ. அது இல்லாம இன்னும் 2 சொர்க்கம் தருவேன். 4. பார்த்துட்டு வரணுமே, போய் ஜொலி பண்ணணுமே. அவ்வளோ நோன்பு பிடிச்சது, அவ்வளோ நின்று வணங்கியது, அந்த அளவு தொழுதது, அந்த அளவு அழுதது அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் கூலிதாரது அப்படித்தான் சகோதரர்களே. கொஞ்சம் பொறுக்கும், சபர் செய்யும். وَمِن دُونِهِمَا جَنَّتَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே பொய்ப்பிக்கேலுமா உங்களுக்கு அல்லாஹ் சொல்ற. அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? அதை விட கொஞ்சம் குறைஞ்சது. அல்லாஹ் சொல்றான் முதுஹாம்மதான் ஹத்ராவான். அந்த 2 சொர்க்கம் பச்சையா தான் இருக்கும், பச்சை பசுமை. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே பொய்ப்பிக்க முடியுமா? فِيهِمَا عَيْنَانِ نَضَّاخَتَانِ. அது 2 ஊற்றுகள் பீரெடுத்து பாயும். மொத்தம் 4 ஊற்றுகள். அப்ப மேல 2 கீழே 2. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. எங்களுக்கு அழுக்குது. ஃபபிஐயா யா அலாஹி கேட்க என்னடா இது ரிப்பீட் ஆகுது? அல்லாஹ் குர்ஆன்ல 1400 வருடமா வச்சிருக்கிறான். நாங்க ஓதும் பொழுது இன்பமா கேட்கணும். நபி அவங்க சொன்னாங்க, ஓதி காட்டினாங்க சூரத்துர் ரஹ்மான். சஹாபாக்கள் மௌனமா இருந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஜின்கள் உங்களோட நல்லமேண்டாங்க. நான் ஜின்களுக்கு ஓதி காட்டும் பொழுது ஜின்கள் பதில் சொன்னது, யா அல்லாஹ் நாங்க பொய்ப்பிக்க மாட்டோம். ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஜின்கள் பதில் சொன்னது, யா அல்லாஹ் நாங்க பொய்ப்பிக்க மாட்டோம். எங்களுக்கு டயர்டாது கேட்டு. சகோதர இன்பம் அடையும். எங்களோட நோன்புல சந்தோஷம் வரணும். எங்களுக்கு கியாமுல் லைல் தொழும் பொழுது சந்தோஷத்தோட தக்பீர் கட்டும், நல்ல அத்தர் பூசி மனத்தோட போகணும், சந்தோஷம். ஏன்னா முனாஃபிக்கள் தான் குசாலா. வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா. முனாஃபிக்கள் தொலைப்போன சோம்பேறியா போவாங்க. அல்லாஹ் சொல், நாங்க அப்படி சொர்க்கம் கிடைக்கும் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அத்தர்லாம் பூசிட்டு பிள்ளையெல்லாம் கூட்டி எடுத்துட்டு கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், தராவி என்ன பேரோ, லைலத்துல் கத்ர் எதிர்பார்க்கிறது. நோன்பு வீட்டுல நோம்புண்டா சந்தோஷம் வரணும் எங்களுக்கு. ஏன் சொர்க்கத்துக்கு ரெடி ஆகிறோம் நாங்க சகோதரர்களே. அல்லாஹ்வை நம்பித்தானே நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ்வை நம்பித்தானே முழுதும் செய்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஃபீஹிமா ஃபாகிஹத்து வ நஹ்லு வ ரும்மான். இந்த சொர்க்கத்துல பழங்கள் இருக்குது, ஈச்ச மரம் இருக்குது, மாதுளம் பழம் தருவன் உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். 3 பழம், ஃபாகிஹா, நஹ்ல், ரும்மான். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே பொய்ப்பிக்க போறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். فِيهِنَّ خَيْرَاتٌ حِسَانٌ. அதிலேயும் வைத்திருக்கிறேன் அழகான பெண்கள். முகமும் அழகு, குணமும் அழகு. உலகத்துல சில நேரம் கிடைக்கும், முகம் நல்ல வெள்ளையா இருக்கும், குணத்தை பார்த்தீங்கன்னா கரிச்சட்டி மாதிரி இருக்கும். அது குணம் நல்லம் இல்லை, முகம் நல்ல. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் அங்க வைத்திருக்கிறான் சந்தோஷமாக வாழ. ஃபீஹின்ன கைராத்துன் ஹிசான். அழகு, முகமும் அழகு, குணமும் அழகு. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. திரும்ப அல்லாஹ் கேட்கிறான், மனித ஜின்களே பொய்ப்பிக்க இயலுமா உங்களுக்கு?
ஹூரும் மக்சூராத்தும் ஃபில் ஹியாம். அப்படியே கூடாரத்துக்குள்ள இருப்பாங்களாம் அந்த பெண்கள். فبأي آلاء ربكما تكذبان لم يطمثهن إنس قبلهم ولا جان. மனிதனோ ஜின்னோ தொட்டு பாத்திராத பெண்களை வைத்திருக்கிறேன். فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே பொய்ப்பிக்கலுமா உங்களால? முத்தகிஈன அலா ரஃப்ரஃபின் குதுரின் வஅப்கரியின் ஹிசான். பச்சை விரிப்புகள்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ரஃப்ரஃப், அப்கர், ஹிசான், அழகான பச்சை விரிப்புகள்ல உட்கார்ந்து இருப்பாங்க. கடைசி அல்லாஹ் 16வது தடவை, மொத்தம் 31 தடவை சொர்க்கத்தை பத்தி மட்டும் 16 தடவை அல்லாஹ் கேட்கிறான். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே பொய்ப்பிக்க முடியுமா என்று சொல்லிட்டு அல்லாஹ் சூரத்து ரஹ்மான் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? تبارك اسم ربك ذي الجلال والإكرام. அந்தஸ்தும் சங்கையும் பொருந்திய ரப்புடைய பெயர் உயர்ந்து விட்டது. அல்லாஹ்ட பெயர் என்ன? அல்லாஹ் பொய் சொல்றவன் இல்லை, அல்லாஹ் ஏமாத்துறவன் அல்ல. நாங்க ஏமாத்துற அல்லாஹ்வை நம்பியவர்களும் அல்ல, பொய் சொல்ற அல்லாஹ்வை நம்பியவர்களும் அல்ல. நாங்க இஸ்லாத்துல உறுதியாக இருக்கிறோம், ஈமான்ல உறுதியாக இருக்கிறோம். நாங்க நோன்பு பிடித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள நோன்பை உறுதியோட பிடிப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் நின்று வணங்குவோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் எங்களுக்கு மிஸ் ஆயிடக்கூடாது. ஒரு நாள் மிஸ் ஆனா கண்ணால கண்ணீர் வந்துரும், அழுக வந்துரும். எங்களுக்கு அழணும். யா அல்லாஹ், ஏன் நான் என்ன சீதேவி இல்லையா? ஏன் எனக்கு இந்த நசீப தாரா இல்லை? நண்பர்கள், கூட்டாளிமார், அது இதண்டு இரவு மிஸ் ஆயிடக்கூடாது. கடைசி 10 வந்துட்டா சகோதரர்களே, முழுதையும் கொஞ்சம் ஓரமாக்கிட்டு அப்படியே பள்ளி ஆகிறோம். சீதேவிகள் அல்லாஹ்வை நாடியவர்கள் செய்வார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடு இஹ்திசாபோடு மீதமாக இருக்கும் நோன்பை கழிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், மீதமுள்ள நோன்பை சரியாக பிடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஈமானோடு இஹ்திசாபோடு நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. மீதமுள்ள ஒவ்வொரு ரமதானிலும் நின்று வணங்கும் பாக்கியத்தை தருவாயாக. உயர்ந்த லைலத்துல் கத்ரை அடைந்து ஈமானை இஹ்திசாபை நசீபாக்குவாயாக. சூரத்து ரஹ்மான்ல நீ வாக்களித்த அந்த 4 சொர்க்கத்தின் உரிமையாளர்களாக எங்களையும் எங்களது குடும்பத்தினர்களையும் முழு உலக முஸ்லிம்களையும் ஆக்குவாயாக. எங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவாயாக. ஹலாலான இஃப்தார், ஹலாலான சஹரை கொண்டு எங்களை அழகுபடுத்துவாயாக. ஹராம்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا
غفر له ما تقدم من ذنبه. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل سخطك والنار. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني، ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.